வெல்கம் டு திருஸ் விஷன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்க போது 56 டேஸ் வெப் சீரிஸ் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ சீரிஸ். அந்த சீரிஸ் வந்து அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஸோ இந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் லவ் பண்றாங்க, அப்புறம் கசமுசா போறாங்க, ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஹீரோட்ட ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க பழகுறாங்க. நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பர்சனே சொல்லிக்கலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. 56 நாளுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அந்த சம்பவத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தத்துக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு அந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸை பொறுத்தவரை இது ஒரு த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல த்ரில்லிங் மூமெண்ட் வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சில சீன்ஸ் வந்து ரொம்ப பிரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கதான் செய்யுது. பட் மேக்ஸிமம் ஆஃப் த சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இது ஒரு 18+ சீரிஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா அது ஏகப்பட்ட அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்கு, நியூடிட்டியான சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா ஃபேன் பார்க்க செட் ஆகாது. 18+ மட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சீரிஸ் மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப த்ரில்லிங்கா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அடுத்த 3 எபிசோட் வந்து ஒரு மாதிரி ஓகே விதமா தான் கொண்டு போயிருந்தாங்க சொல்லலாம். ஆனா ரொம்ப ஸ்லோவா போகும், மாதிரி ஓகேப்பா அப்படின்னு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். பட் கடைசி ஒரு 2 எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப வந்து கொலாப்ஸா, ரொம்ப கன்ஃபியூசிங்கா, ரொம்ப கியூரியாசிட்டியோட யார் அது அப்படின்னு ஃபீல் நம்ம கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதுலயும் கிளைமாக்ஸ் முடிச்சது வந்து ரொம்ப சூப்பரா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். முக்கியமா இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸா ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், அப்புறம் அவங்க இந்த போலீஸா 2 பேர் வருவாங்க, அவங்கள இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த சீரிஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் கிளாரிட்டியா தெரியும். என்னன்னா ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் ஆகுது அப்படின்னு இந்த சீரிஸ் பார்த்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை அப்பயே பேசி சால்வ் பண்ணிடணும். அதை அப்படியே நம்ம விட்டோம், யாரோட பேச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம விட்டோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இந்த சீரிஸை பார்த்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா யாரு பேச்சும் கேட்காம, யாரையும் நம்பாம, எவன் சொல்றது எதுவும் கண்டுக்காம, நமக்கு என்ன சொல்றது, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பா நம்ம செஞ்சிடணும். ஸோ அப்படி செய்யல அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் நடக்கு அப்படின்ற விஷயத்த இந்த சீரிஸ் மூலம் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ப்ரூவ் பண்ணிக்காங்க. என்ன பொறுத்தவரை நான் பெருசா ஆகோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன். அடல்ட் சீரிஸ் ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்லலாம். நீங்க வந்து அடல்ட் சீரிஸ் ஒரு த்ரில்லர் சீரிஸ் பார்க்கணும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன சீரிஸ் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்க முடியாது, ஏகப்பட்ட இடங்களில் நியூட்டான விஷயம் இருக்கு. ஸோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. மற்றபடி ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சீரிஸ் ஏற்கனவே பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் அடுத்தது வர காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம திருஸ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.